எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும். மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு சிங்கம் இருக்குது, புலி இருக்குது. அதுக்கு எப்படி கோபம் வருது, எப்படி ஆக்ரோஷமாக அது தெரிகிறது அப்படிங்கிறத பாருங்கள். சாப்பிட்ற உணவு தான் என்னுடைய குணத்தை நிர்ணயம் பண்ணுதா? 100க்கு 100% உண்மைங்க. உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய உணவுக்கும் உங்களுடைய சுவாசத்துக்கும் உயிர் தன்மைக்கும் அண்ட சராசரத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கு. குணாதிசயங்கள் இயற்கையே ஒரு குணம்தான்னு சொல்லுவாங்க. அதாவது 3 விதமான குணம் இருக்கு. சாத்வா, தமஸ், ரஜஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 விதமான குணம். அதே மாதிரி உணவு வகையிலையும் சாத்விகமான உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி உணவு அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ரீம் பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு உணவு. இப்போ காரமாக இருந்தாலும், புளிப்பாக இருந்தாலும், உப்பாக இருந்தாலும், இனிப்பாக இருந்தாலும் எல்லாமே மிதமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமான ஒரு குணம் உங்களுக்கு இருக்காது. எக்ஸ்ட்ரீம் கோபம், எரிச்சல், படபடப்பு, இது மாதிரி உங்களுடைய குணம் எராட்டிக்காக போகாது. அப்படி போகுதுனாலே உங்களுடைய உணவு பழக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம் காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு, கசப்பு எது எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலுமே உடம்புல நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மனநிலையை போய் பாதிக்கும், மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு சிங்கம் இருக்குது, புலி இருக்குது. ஒரு மிருகத்து தன்மை, அதுக்கு எப்படி கோபம் வருது, எப்படி ஆக்ரோஷமாக அது தெரிகிறது அப்படிங்கிறத பாருங்கள். இதே ஒரு ஆடு எப்படி இருக்குது, ஒரு பசுமாடு எப்படி இருக்குது, தாவர உண்ணியெல்லாம் கவனித்து பாருங்கள். இயற்கையில் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த மாதிரி அது குணம் இருக்குது, அது எந்த மாதிரி உணவை சாப்பிடுது. ஸோ ஒரு மனிதனாக்கப்பட்டவன் எந்த மாதிரி உணவு சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி குணம்தான் உருவாகும். கட்டாயம் அந்த ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதனால தான் சித்தர்கள், ஞானிகள் எல்லாருமே அந்த உணவு பழக்கத்தை ரொம்ப கவனமாக வச்சுருப்பாங்க. எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா மனநிலையை பாதிக்கும். ஒரு பக்கம் நம்ம அந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியானத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. மன அமைதியும் கிடைக்காது. மனம் அமைதியாக இருக்கணும், நான் ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா உடம்பு சரியான நிலையில் இருக்கணும். உடம்பு சரியான நிலையில் இருக்கணும்னா மனம் சரியான நிலையில் இருக்கணும். அப்படின்னா உணவு பழக்கம் சரியானதாக இருக்கணும். புரிஞ்சிருக்கும்.